நம்ம ஐயனா துணை சீரியல்ல வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங் நல்லபடியா நடந்துருச்சுங்க. இப்ப சோழனுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, நிலா கூட எப்படியாவது தனியா ஹனிமூன் போறதுங்கிறது தான். ஆனா நிலா வீட்ல இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே டிராவல் போலாம்னு நினைக்கிறாங்க. நிலா என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் வராதீங்க அப்படின்னு வீட்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோழன் எப்படி நிலாவை சமாளிச்சு ஹனிமூன் போறாதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோழன் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் நிலா ஹனிமூன் கூப்பிட்டா வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இடையில பல்லவன் அண்ணி என்னை கூப்பிட்டா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சோழன் கடுப்பாயி பல்லவன் தலையில நறுக்குன்னு 2 குட்டு குட்டுறாருங்க. இடையில சேரன், டே சோழா, எப்படின்னா ஹனிமூனுக்கு நாங்கெல்லாம் வருவோம், நிலா பொண்ணு சொன்னா நாங்க ஏதாவது பேசிக்கிறோம், நாங்கெல்லாம் ஹனிமூனுக்கு வரமாட்டோம், எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சேரன் சொல்றாரு. சோழன் சேரனை பார்த்து, அண்ணே நான் பல்லவனை கூட நம்பிடுவேன், ஆனா உன்னை நம்ப மாட்டேன். நைட்டே நிலா வந்து நம்ம எல்லாம் ஒன்னா போவோன்னு சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்லி சென்டிமெண்டா பேசினாலாம் நீ அப்படியே மாறிடுவ, உன்னை நம்பவே மாட்டேனே. சோழன் சேரன் கிட்ட, நிலா என்னதான் சொல்லி கூப்பிட்டாலும் நீங்கெல்லாம் ஹனிமூன் வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட கேட்கிறாருங்க. ஏய் சோழா, என்னடா அதுக்காக சத்தியம்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாருங்க. எனக்கு வேற வழி தெரிலன்னு, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படின்னா நிலா உங்களெல்லாம் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவான், அவ கன்வின்ஸ் பண்றாளோ இல்லையோ நீங்கெல்லாம் உடனே சரின்னு சொல்லிடுவீங்க. நான் நிலா கூட எப்படியெல்லாம் அந்த ஹனிமூன் தனியா போகலாம், எப்படி என்ஜாய் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தா ஹனிமூன் ட்ரிப்பு ஃபேமிலி ட்ரிப்பு ஆயிரும் போல. இப்பதான் கொஞ்ச நாளா வாழ்க்கை நல்லா போகுது, அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே அப்படின்னு சோழன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஏய் சோழா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இல்லடா, அந்த பொண்ணு ஏதோ எங்க மேல இருக்க பாசத்துல சொல்லுது, ஹனிமூனுக்கு யாராச்சும் நாங்கெல்லாம் வருவோமாடா, நீ எதுவும் கவலைப்படாத, நைட்டு வந்து அந்த பொண்ணு கேட்டா நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்றேன், நான் பேசிக்கிறேன்டா சோழா அப்படின்னு சொல்றாரு. நீ பேசுகிறதெல்லாம் வேணானே, எனக்கு நீ சத்தியம் பண்ணு, நிலா எப்படி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட மறுபடியும் சத்தியம் கேட்கிறாருங்க. இடையில பல்லவன், அண்ணே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குண்ணே, அண்ணியே விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க, நீங்க ஒரு பக்கத்து ஜாலியா இருங்க, நாங்க ஒரு பக்கத்து ஜாலியா இருக்கோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இந்த கேப்ல நாங்களும் கொஞ்சம் வெளியூர் எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் குறுக்க பேசுறாருங்க. டேய் பல்லவா, கொஞ்சம் பேசாம இரு, உனக்கு ஹனிமூன் நடந்தாதான் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சோழன் சொல்றாரு. பல்லவன் மனசுக்குள்ளே, ஆமா நடக்க விட்டுட்டாலும் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறாருங்க. அண்ணே நீ சத்தியம் பண்ணுனே, எல்லாம் என்ன கேட்டாலும் நான் ஹனிமூன் வரமாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேரன்ட்ட கேட்கிறாரு. சேரன், சரிடா நாங்கெல்லாம் வரமாட்டோம், நிலா பொண்ணு எப்படி கேட்டாலும் நாங்க வரலன்னு சொல்லிடுறோம், நீ தைரியமா இரு, போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சேரன் சோழன்ட்ட சொல்றாருங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. சேரன் சைட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாரு. சேரனை சோழன் கார்ல சைட்டுக்கு கொண்டு போய் விட போறாரு. அந்த நேரத்துல இடையில குறுக்க கார்த்திகா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கார்த்திகாவை பார்த்த உடனே சேரன் காரை நிப்பாட்ட சொல்றாரு. சோழனும் காரை நிப்பாட்டுறாருங்க. சேரன் கார்த்திகாட்ட, என்ன கார்த்திகா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல மாமா, கோயிலுக்கு போலான்ட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு போறியா கார்த்திகா, சரி கார்ல ஏறு, உனக்கு கோயிலே இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. இல்ல மாமா, நீங்க கிளம்புங்க, கோயில் பக்கத்துலான இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சோழனும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்ல போயிட்டு இருக்கப்போ சோழன் சேரன் கிட்ட, அண்ணே என்னன்னே கார்த்திகா இன்னும் மறக்க முடியலையா, உனக்கு சந்தா கூட கல்யாணம் ஆக போது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. டேய் சோழா, அப்படிலாம் இல்லடா, என்னதான் இருந்தாலும் நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே, அந்த பொண்ணே பாவம்டா, அந்த பொண்ணுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை பார்த்தாவே பாவமா இருக்குடா, அந்த பொண்ணுக்கு எப்படி உதவி செய்யறதுனே தெரியாம இருக்கண்டா அப்படின்னு சேரன் சொல்றாரு. என்னன்னே ஆச்சு, அப்படி என்ன பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்லி இங்க இருக்கு, எதுவும் அங்க பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாருங்க. ஆமாண்டா, அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா அவங்க ரொம்ப ஃப்ராடு குடும்பம் போல, கார்த்திகா குடும்பத்தை மொத்தமா ஏமாத்தி தான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் மட்டும்தான் நல்லா பாத்துக்கிட்டாங்களாம், அவங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சான், கார்த்திகாவோட நகையை மொத்தமா வாங்குறதுக்காக கார்த்திகா கிட்ட நல்லபடியா நடந்து எல்லாத்தையும் வாங்கிட்ட பிறகு கார்த்திகா கிட்ட ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களாண்டா. கார்த்திகாவை கல்யாணம் ஆன பிறகு துபாய் அழைச்சிட்டு போயிருந்தானே சொல்லியிருந்தாங்க, ஆனா துபாயே அழைச்சிட்டு போலையா, அவர் துபாயில எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியலையா. கார்த்திகாவோட அப்பா துபாயில அவங்க சொல்லியிருந்த அட்ரஸ்ல போய் பார்த்தப்ப அங்கேயும் இல்லையா, அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியலையாண்டா. இப்ப இந்த கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் கார்த்திகாட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்கறாங்களா, டிவோர்ஸ் தர சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களாண்டா, அதுக்காக தான் கார்த்திகா இங்க வந்து இருக்கு. அன்னைக்கு ரிசப்ஷனுக்கு கூப்பிட போறப்ப 2 பேர் முகத்துலயும் சந்தோஷமே இல்ல. இடையில ஒரு நாள் கார்த்திகாவை பார்த்து பேசினேன், அன்னைக்குதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதுடா, கார்த்திகா ரொம்ப பாவம்டா, அதான் எப்படி அதுக்கு உதவி செய்யறதுனே தெரியல அப்படின்னு சோழன்ட்ட சேரன் புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. சேரன் சொல்றதை கேட்டு சோழனுக்கு செம ஷாக்கிங்கா இருந்தது. சோழன் சேரன் கிட்ட,
கார்த்திகா பாவம் தானே, இதை நினைச்சு நீ எதுவும் மனசு மாறிடாத. நீ சந்தா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்க வேற. கார்த்திகாவை நினைச்சு பரிதாபப்பட்டு மைண்ட் எதுவும் மாறிடாத அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட சோழன் சொல்றாருங்க. டேய் சோழா, என்னடா பேசுற? கார்த்திகாவை நினைச்சு பாவமா இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்காக நான் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தம். ஏன்டா அப்படி பேசுற? சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கார்த்திகாவை எப்படியா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. உடனே சோழன், அண்ணே கோச்சுக்காதனே, நீ ரொம்ப பரிதாபப்படுற ஆளு, நீ உடனே இப்படி எதுவும் முடிவு எடுத்துருவோன்னு பயந்துதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் முடிவெடுக்க மாட்டேன், நீ இந்த சைட்ல இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இறங்கி வேலைக்கு போயிடுறாருங்க. சோழனும் வேலைக்கு போயிடுறாருங்க. எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க. பாண்டியனும் வானதியோட மெடிக்கல் ஷாப் வேலை எல்லாம் முடிச்ச பிறகு பாண்டியனும் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. எல்லாரும் ஹால்ல பரபரப்பா உட்காந்துருக்காங்க. பாண்டியன் வந்து சோழனை பார்த்து, டேய் என்னடா எல்லாரும் உன் மாதிரி பரபரப்பா உட்காந்துருக்கீங்களா, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. சோழன் மறுபடியும் பாண்டியனை தனியா வீட்டுக்கு வெளியில அழைச்சிட்டு போறாரு. டேய் பாண்டியா, உங்ககிட்ட நான் நிலா ஹனிமூனுக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி சொன்னேன்ல, ஒரு வழியா ஒத்துக்கிட்டு ஹனிமூனுக்கு பிளான் எல்லாமே பண்ணிட்டேன்டா. காலையில சரி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லலாமேங்கிறதுக்காக நான் ஹனிமூன் போறேன்னு சொல்லி சேரன்டி பல்லவன்ட்டே சொன்னான்டா. உடனே நிலா மைண்டு மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம், ஜாலியா இருக்கும், கார்ல கேம் ஆடிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி பிளானையே மாத்திட்டாடா. நான் ஹனிமூனுக்கு எல்லா பிளானும் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்து எல்லாரும் ஃபேமிலியா போலான்னு சொன்னா எப்படிடா பாண்டியா, அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாண்டியன்ட்ட புலம்புறாங்க. என்னடா உனக்கு வந்து சோதனையா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சரி அவங்க கிட்ட பேசினியா, திருப்பி பேசிப்பாரு. இந்த ட்ரிப் நம்ம தனியாக போகலாம், அடுத்த ட்ரிப் வேணால் ஃபேமிலியாக ஒன்றா போகலான்னு சொல்லி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. பாண்டியன் சொல்கிறது கேட்டு நிலா கிட்ட சோழன் பேச போகிறாருங்க. நிலா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நிலாட்ட கேட்குறாரு. நான் பேக் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நிலா, இனிமேல் தான் பண்ணணும். நிலா, நம்ம 2 பேரும் தனியாகவே போகலாமே அப்படின்னு சொல்லி நிலாட்ட சொல்கிறாருங்க. தனியாவா? நம்ம தான் எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொல்லியிருந்தேன்ல, நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம் சோழன், ஃபேமிலியாக போனால் தான் ஜாலியாக இருக்கும். நம்ம தனியாக போனால் ரொம்ப போர் அடிக்கும் சோழன், எல்லாருமே கூப்பிடலாம், எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நிலா அதே பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோழனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலைங்க. நிலா, இந்த வாட்டி நம்ம ஒன்றா போகலாம், அடுத்த தடவை வேணால் ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இந்த தடவை போகலாம் சோழன், அடுத்த தடவை என்னன்னு பார்த்துக்கலாம். நான் எல்லாரையும் கிளம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை விட்டுட்டு டக்குன்னு நிலா வெளியில் வந்து எல்லாரையும், அண்ணே எல்லாரும் கிளம்புங்க, எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சேரன், நிலா, நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்களேன்ப்பா, கல்யாணம் ஆகி இப்போ தான் புதுசாக முதல்ல வெளில போகிறீங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வாங்க. ஹனிமூன் ட்ரிப்பில் நாங்கள் எதுக்குப்பா, நாங்கள் வீட்டில் இருக்கோம், எல்லாருக்குமே தனித்தனியாக வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு. உடனே சோழன், பார்த்தியா அண்ணனுக்கு வேலை இருக்கான், அவங்களால வர முடியாது. பாண்டியனுக்கும் இப்போ தான் வானதி கடை ஓப்பன் பண்ணியிருக்கா, கூட இருந்து பார்த்துக்கணும், அவனோட மெக்கானிக்ஸாகவும் பார்த்துக்கணும்ல, அதனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், எல்லாரும் வேலையை பார்க்கட்டும், நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. கொஞ்சம் இருங்க சோழன், நான் பேசுகிறேன்ல. அண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே, பரவாயில்ல, வேலைலாம் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாண்ணே, எல்லாரும் ஃபேமிலியாக போயிட்டு வருவோண்ணே, ஜாலியாக இருக்கும். இவரோட தனியாக போகிறதுக்கு போர் அடிக்கண்ணே, நீங்கள் எல்லாருமே வந்தால் ஜாலியாக இருக்கும், எல்லாரும் ஒன்றா போகலாண்ணே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க நிலா. நிலா கெஞ்ச ஆரம்பிச்சோன்னையும் சோழன் சேரனோட முகத்தை பார்க்குறாரு. அண்ணே ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுறாருங்க. அல்லப்பா, இந்த ட்ரிப்புக்கு நாங்கள்லாம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாருங்க. நிலா சோழனை உள்ள ரூம்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு, சோழன் ப்ளீஸ் சோழன், நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம், ஜாலியாக இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம தனியாக போகலாம், வேற எங்கேயாவது ரொம்ப லாங்காக போகலாம், இந்த தடவை நம்ம எல்லாம் ஃபேமிலியாக போகலாமே ப்ளீஸ் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. நிலா, அதெல்லாம் எனக்கு ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணுறது செட் ஆகாது நிலா, நம்ம 2 பேரும் தனியாக போகலாம் நிலா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சோழன் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. நிலா கடுப்பாகி, சோழன் அவங்களாம் வரலன்னா நான் ட்ராவலுக்கே வரல, எனக்கும் வேலை இருக்குது, நானும் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காந்துட்றாங்க. சோழன் பதறி அடித்து, ஐயோ அவங்கெல்லாம் வரட்டும், இருக்கா ட்ரிப்பே வேணான்னு சொல்லாத நிலா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஹனிமூன் ட்ரிப்புக்கு அவங்க கூட எப்படின்னு நிலா போகிறது அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாருங்க. நம்ம அப்புறம் தனியாக போய்க்கலாம் சோழன், வேற ஏதாவது நல்ல இடத்துக்கு போகலாம் ப்ளீஸ் சோழன், எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா சோழனோட கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க, சோழன் அப்படியே ஆளே ஆஃப் ஆயிட்டாரு. சோழன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிலாவோட முத்தத்துக்கு மயங்கி சரின்னு சொல்லிடுறாருங்க. வேற வழியே இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு எல்லாரும் ஒன்றா ட்ராவல் போகிறோம், எல்லாரும் பேக் பண்ணி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக சொல்லிட்டு போகிறாருங்க. எல்லாரும் பேக் பண்ணி ரெடி ஆகுறாங்க.
நைட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொடைக்கானல் போகிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகிறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.